இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 33வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே இறுதி தீர்ப்பு அல்லது வரவிருக்கிற இறுதி காலத்தை பற்றின ஒரு செய்தியைத்தான் நமக்கு தருகின்றன. இது வேற ஒரு மழைக்காலமாக இருக்கிறது. நிறைய இடங்களில் இடி முழக்கத்தோடு அல்லது பெரும் காற்றோடு சூறாவளியோடு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஒரு சில பேர் அச்சத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை இதுதான் உலக முடிவோ ஃபாதர் அப்படி என்று பலர் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பு திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த மீட்பு திட்டத்தில் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் தான் தெளிவுபடுத்துகிறது. நன்மையானவற்றையும் நேர்மையானவற்றையும் ஒழுக்கமானவற்றையும் கடவுள் திருமுன்னிலையில் அவருடைய நியமங்களின்படி நம்ம வாழ்கிற பொழுது ஒளியையும் ஆசீர்வாதங்களையும் மோட்சத்தையும், அதாவது விண்ணக வாழ்வையும் நிலை வாழ்வையும் பரிசாக பெறுகிறோம். அதனுடைய ஒரு மாற்றாக தீமையை சார்ந்தவற்றையும் ஒழுக்கக்கேடானவற்றையும் நம்ம தேர்ந்தெடுக்கிற பொழுது இருளையும் சாபத்தையும் சாவையும் முடிவில்லா நரக நெருப்பையும் நம்ம பரிசாக பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த மீட்பு திட்டத்தில் நம்முடைய பங்களிப்பின் மூலமாகத்தான் நமக்கு தேவையானதை நம்ம தேர்ந்து கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் தானியேல் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அதிலும் இந்த உலகத்தினுடைய இறுதி தீர்ப்பு, அந்த இறுதி தீர்ப்பில் அதிதூதர் மிக்கேல் அவர்கள் மக்களை இரண்டாக பிரிப்பார் என்கிற ஒரு செய்தியோடு தீமை செய்தவர்கள் அல்லது தீமையை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நிகழும் என்பதையும், நன்மை செய்தவர்கள், கடவுளை தேர்ந்தெடுத்தவர்கள், கடவுளுடைய நியமங்களின்படி வாழ்ந்தவர்கள், மற்றவர்களை நல்வழியில் நடத்தியவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது வாசகமானது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக, மனிதர்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக முன்னைய காலகட்டத்தில் இருந்தது போல இறைவனுக்கு பலிகளை செலுத்திய குருக்களைப் போல அல்ல, நம்முடைய தலைமை குருவாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இன்னுயிரை நமக்காக பலியாக கொடுத்து நம்மளை முற்றிலுமாக மீட்டுக்கொண்டார். தன்னுடைய திருத்துயர் இரத்தத்தால் அவர் நம்மை விலையாக பெற்றுக்கொண்டார். அப்படி என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். மூன்றாவது வாசகம் என்பது நற்செய்தி வாசகம். அந்த வாசகத்தில் இயற்கை கால சூழல்கள் என்ன மாதிரியான எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கின்றன, அப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் வருகிற நேரத்தில் நாம் ஆன்மீக ரீதியாக எப்படி தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனுமகன் மண்ணுலகில் மனிதர்கள் நினையாத நேரத்தில் வருவார். அவர் வருகிற நேரத்தில் நாம் இந்த உலக வாழ்க்கையின்படி வாழ்ந்து கொண்டிருந்து விட்டு உலக இன்பங்களை எல்லாம் தூய்த்துணர்ந்து விட்டு கடைசியில் ஆன்மீகத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த மண்ணுலகில் நாம் எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் நம்முடைய நிலை வாழ்விற்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, 2 வாரங்களில் ஒரு 3 இறப்புகளை நான் கேள்விப்பட்டேன். 24-25 வயது ஒரு இளைஞன், நல்ல ஒழுக்கமான நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளை, கோயிலுக்கு ரெகுலராக வர குழந்தை, ஆனால் பைக்கில் லாரியில் அடிபட்டு இப்போ 2-3 நாட்களுக்கு முன்பாக இறந்து விட்டார். மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. வாழ வேண்டிய பிள்ளையாச்சே, கடவுள் எப்படி இந்த ஒரு சோதனையை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கே அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கிறது. நிச்சயமாக அதனுடைய பெற்றோர்கள் மிகுந்த வேதனையில் இருப்பார்கள். மற்றும் ஒரு மரணம், எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியை ஒருவர் 2 வாரங்களுக்கு முன்பாக தான் அவர்களுக்காக நான் பயிற்சிக்கு சென்றிருந்தேன். பயிற்சியில் ரொம்ப உற்சாகமாக பங்கு பெற்ற ஒரு இளம் ஆசிரியர், 37 வயது தான். 4 நாள் தாங்க, திடீரென்று மூளையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கைகள் எல்லாம் மரத்து போகிறது அப்படி என்று சொல்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். 4 நாள்களில் இறந்து விட்டார் என்று அறிவித்து நேற்று தான் அடக்கம் செய்தார்கள். இதையும் ஏற்றுக்கொள்ள மனது மறுக்கிறது. எப்படி கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கலாம் அப்படி என்று. நம்முடைய இன்றைய மன்னாவில் தொடர்ந்து எனக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு 70 வயது பெண்மணி ஒருவர், ரொம்பவும் நேர்மையானவர், ரொம்பவும் இறைபக்தி உள்ளவர். 2-3 நாட்களாக அவரிடமிருந்து எப்பவுமே ஃபாதர் இன்றைய மறைவுரை நல்லா இருந்துச்சு, நான் இத்தனை பேருக்கு ஷேர் பண்ணினேன் என்று மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். 4 நாள் தொடர்ந்து எதுவும் மெசேஜ் வராதால அந்த ஃபோனுக்கு அடித்து கேட்கும் பொழுது தான் அவருடைய மகன் சொல்லுகிறார், அம்மா தவறிட்டாங்க ஃபாதர், நல்ல மரணம் தான்,
ஆனால் தவறிட்டாங்க, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னார். அன்புமிக்கவர்களே, இந்த மரண செய்திகள், இந்த இறப்பு செய்திகள் எல்லாமே நமக்கு சில நேரங்களில் மனிதர்களுடைய பார்வையில் ஒரு பேரச்சத்தையும் மனதிற்கு ஒரு மன அழுத்தத்தையும் தருகிற செய்திகளாக இருக்கலாம். நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய அழுத்தமான, ஆழமான, நிரந்தரமான ஒரு உண்மை என்பது, நாம் எல்லோருமே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லோருமே 2 குடியுரிமை பெற்றவர்கள். முதல் குடியுரிமை என்பது இந்த மண்ணகத்தில் நம்ம வாழ்கிற இந்த ஒரு மனித வாழ்வு. இந்த வாழ்வு முடிந்த உடனேயே நாம் எல்லோருக்குமே நிலை வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இறப்பு செய்திகள் அல்லது இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள், இவற்றை கண்டு நம்ம அஞ்ச தேவையில்லை. அன்புமிக்க உறவுகளே, இறைவன் எப்பொழுது அழைத்தாலும் நமக்காக மற்றும் ஒரு வாழ்வு காத்திருக்கிறது அப்படிங்கிற மனதிடத்தோடு வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த மனதிடத்தோடு எப்படி வாழ்வது என்றால் 2 காரியங்கள். முதலாவது, முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது போல இந்த மண்ணுலகில நீதிமான்களாக இறைவனுடைய நியமங்களின்படி வாழ்பவர்கள், மற்றவர்களை நேரிய வழியில நடத்தியவர்கள் விண்மீன்களைப் போல ஒளி வீசுவார்கள் என்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் இறந்தாலும் இறைவன் திருமுன்னிலையில விண்மீன்களைப் போல ஒளி வீசுவோம். எப்பொழுது? மற்றவர்களுக்கு நன்மை செய்து இறைவனுடைய நியமங்களின்படி வாழ்வது. அன்புமிக்கவர்களே, பலர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் உங்கள் இன்றைய மன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நானும் கேட்குறேன், எழுந்த உடனே உங்கள் செய்தியை கேட்பேன், பிறகு நான் 20 பேருக்கு அதை ஃபார்வேர்டு பண்ணுறேன், அல்லது 100 பேருக்கு நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க. அன்புமிக்கவர்களே, ஒரு குருவாக இறை வார்த்தையை அறிவிப்பது என்னுடைய கடமை, அதை நான் செய்கிறேன். ஆனால் அன்பு உறவுகள், நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு இறை வார்த்தையை எத்தனை பேருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள்? நிச்சயமாக இதுதான் இறைவன் சொல்லுகிற மற்றவர்களை நேரிய வழியில வழி நடத்தியவர்கள் என்கிற பேரு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே என் செய்தின்னு இல்லை, இன்றைய மன்னா செய்தின்னு இல்லை, இது இறை வார்த்தையை படுக்கையில் இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள், ரிட்டையர்மெண்ட்டில் இருப்பவங்க, அல்லது வெளி உலகத்திற்கே போக முடியாதவர்கள், நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே மற்றவங்களுக்கு இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமாக இறைவன் பார்வையில் நீங்கள் மற்றவர்களை நேரிய வழியில வழி நடத்தியவர்கள், விண்மீன்களைப் போல நீங்கள் ஒளி வீசுவீர்கள் என்கிற வாக்கு தத்தத்தை தான் இறைவன் உங்களுக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியோடு 2வது ஒரு முக்கிய செய்தியாக, நாம் இந்த மண்ணுலகில வாழ்க்கை வாழ்ந்தாலும், இந்த மண்ணுலகில இன்ப துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகளில் நடுவே நம்ம இருந்தாலும், நம்முடைய எண்ணம், ஏக்கம் எல்லாமே எந்த நேரத்திலும் ஆன்மீகத்தில் தயாராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். நேற்று ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். ஒரு பிரெட் கடையில் ஓனரு, அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு பையன், 2 பேரும் நிற்கிறாங்க. ஒரு குட்டி பாப்பா அந்த பிரெட்டுகளில் ஒன்றை திருடிக்கிட்டு ஓடுறா. அந்த வேலை செய்கிற பையன் அந்த பெண்ணை பிடிக்க ஓடும்பொழுது அந்த ஓனர் சொல்கிறார், ஒன்றும் செய்யாத விட்டுரு அப்படின்னு. அந்த பெண் செல்கிற வழியிலேயே அந்த ஓனரும் பின்னாலே திரும்பி அந்த பெண் பின்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. அந்த சிறிய குழந்தை கடைசியில் ஒரு சந்து வழியாக சென்று அங்கே தனக்காக காத்து கொண்டிருந்த தன்னுடைய தம்பிகள் 2 அந்த உணவை கொடுக்கிறாள். அவங்க 2 பேரும் ஆசையோடு அதை வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த ஓனர் பின்னாடியே ஓடி வருவதை கண்ட அந்த சிறிய பெண் குழந்தை தன்னை அடிக்க வருகிறார் அல்லது இந்த உணவை பிடுங்க வருகிறார் என்று நினைத்து அந்த 2 சிறுவர்கள் மீதும் தன்னுடைய கரங்களை போர்த்தி அவர்களை பாதுகாக்க முயற்சி செய்கிறார். அப்பொழுது அந்த கடையினுடைய உரிமையாளர் கண்ணீரோடு, நான் அடிக்க வரல, ஒரு நிமிஷம் இருங்க அப்படி என்று மறுபடியும் கடைக்கு சென்று இன்னும் 2 பிரெட் பாக்கெட்டுகளை ஒரு கவரில் போட்டு கொஞ்சம் பணமும் அவர்களுக்கு போட்டு அந்த குழந்தை இடத்துல கொடுத்து செல்கிற அந்த காணொலியை நான் பார்த்தேன். அன்புமிக்கவர்களே, இதுதாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆன்மீகத்தில் தயாரிப்போடு இருப்பது என்பது. நாம் வாழுகிற இந்த உலகத்தில் பெரிய அளவில் பண உதவி செய்யாவிட்டாலும் நம்முடைய பாசமான வார்த்தைகள், சின்ன சின்ன உதவிகள், கருணையோடு நடந்து கொள்ளுதல், ஆறுதலோடு பேசுதல், பிறரை பற்றி அவதூறு பேசாமல் இருத்தல், இந்த மாதிரியான சின்ன சின்ன காரியங்கள் வாயிலாக நாம் ஆன்மீகத்தில் தயாராக இருக்கிறோம். நம்முடைய இந்த நேரிய பணிகளால் இறைவன் திருமுன்னிலையில் நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறைவன் எப்பொழுது அழைத்தாலும் நமக்கு வான்வீடு ஒன்று இருக்கிறது என்கிற மன மகிழ்ச்சியோடு தயாராக இருப்போம். அன்றாட அன்பு செயல்களால் நம்முடைய ஆன்மீக தயாரிப்போடு இருப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.